இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தியவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் இன்று பேசிய முதலமைச்சர் 110 விதியின் கீழ் பேசினார். அப்போ பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏற்கனவே அங்கே விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க நேரில் போய் சந்தித்து பேசியிருந்தேன். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா விவசாயிகள் பக்கம் நின்று விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதே போல் விக்கிரவாண்டி அந்த மாநாட்டிலையும் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த நிலையில் தான் அந்த திட்டம் கைவிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு குறித்து நான் நன்கு அறிந்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறோம்னா, முதல்ல எங்களுடைய தலைவர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது அதில் மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டது, எதை பற்றியுமே யோசனை செய்யாமல் சிந்திக்காமல் எடுக்கின்ற இந்த முடிவால் தமிழகத்து இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கான வேலை வாய்ப்புகள் போவது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான பாதகம் என்பதையும் இங்கே எடுத்து சொல்லித்தான் இதை கண்டனம் தெரிவித்தாங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், மிஸ்டர் விஜய் முதலமைச்சராக இருக்கிற மிஸ்டர் விஜய் முதலமைச்சராக இருக்கிறேன்னு தான் சொன்னேன், முதலமைச்சராக ஆயிட்டேன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தா எதை எப்போ என்ன எதுக்காக செய்கிறோன்னா கிடையாது. பின்னால் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறார். இன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்க அசம்பிளியில் பேசினார்னு. அசம்பிளியில் 110 விதியின் கீழ் இதை படித்தார். அதை தான் எங்கள் மக்கள் முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார். 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனையை 110 கொடுத்தா என்ன ஆகும் தெரியுங்களா? விவாதம் கிடையாது. விவாதத்திற்கு அங்கே இடம் இருக்காது என்பதனால் 110 விதியின் கீழே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுறோம்னா எப்படி அது? இப்போ இருக்கிற நிலைமை தெரியுமா? நாங்கள் விவசாயிகளுக்கோ மக்களுக்கோ எதிர்ப்பானவர்கள் அல்ல. இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி இருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் சென்னை மாநகருக்கு பக்கத்தில், சென்னை மாநகருக்கு அருகில் இருக்கிறது. அப்படின்னும்போது அது இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டேட்டஸில் வரக்கூடிய விமான நிலையம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பல்வேறு இடங்களில் நமக்கு வந்த தொழிற்சாலைகள் முதலீட்டாளர்கள்லாம் ஆந்திரா பக்கம் போயிட்டு இருக்காங்க, வேறு கர்நாடக பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்களை நீ இழக்கிற? தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்களுக்கான வாய்ப்பு வசதிகளை விட அங்கே செஞ்சு தராங்க. நாம் என்ன சொன்னோம்? இந்த பரந்தூர் விமான நிலையம், இந்த விமான நிலையத்தை குறித்து அவர் சொல்கிறார்ல, விவசாயிகள் மக்கள் எந்த இடத்தை எடுத்தாலும் மக்கள் முதலில் வரும்போது தங்களுடைய இடம்னா உடனடியாக மற்றவங்கள மாதிரி கிடையாது, அவர்களுடைய குரலுக்கு மரியாதை கொடுத்து மக்களை மதித்தார். அதனால தான் என்ன பண்ணார், அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் ஏவா வேலு அவர்களையும், அன்னைக்கு அமைச்சர்களாக இருந்த எனது அன்பு சகோதரர்கள் தங்கம் தென்னரசு அவர்களையும் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்களையும் 3 பேரையுமே அனுப்பி அங்கே இருக்கின்ற விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடந்தது மட்டுமல்ல, பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ் அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய அந்த இடத்தை அரசு கையகப்படுத்தியது. அரசுடைமை ஆயிடுச்சு, கவர்மெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. 95% முடிஞ்சு போச்சு. இது ஏற்கனவே ஃப்ரீயாக இருந்த இடமோ விவசாயிகளுக்கான இடமோ இன்னைக்கு அதில் திரும்ப யாரும் விவசாயம் பண்ண, அதெல்லாம் விஜய்க்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே புரியல. அந்த இடத்துல இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, உன்னுடையது. இந்த நிலையில் நம்முடைய முதல்வரும் எங்களுடைய சட்டப்பேரவையில் இளைஞரணி செயலாளராக இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், என்னுடைய அன்பு சோதரர் இளவல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவையிலே கேட்டாங்க, இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, பொருளியல் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு நிலைகளுக்கும் மாறுபாடாக இருக்குது, இதை எப்படி செய்வீங்கன்னா, நான் அப்படி இப்படின்னு விவசாயிகளிடம் பேசி எல்லாம் முடிந்தது. இன்னொன்று தெரியுங்களா, தொழில்நுட்ப விதிமுறைகளுக்கு உட்பட்டு பல்வேறு ஆய்வுகளும் செய்து, அதாவது
இந்தியாவினுடைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு பர்மிஷனை சேங்ஷன் பண்ணாங்க. இவ்வளவு திட்டங்களும் இவ்வளவு சட்டங்களும் எல்லாம் வந்துட்ட பிறகு அதை போய் நான் உடனே நிறுத்துறேன்னா என்ன? இவர் வந்து அந்த விவசாயிகளுக்காக செய்கிறாரா? இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அந்த தோழர்களும் அந்த மக்களும் எனக்கு இன்னைக்கு அப்படின்னும்பொழுது அவர்களுக்கு அழைத்து பேசிய திமுக அரசில் அவர்களுக்கான வேலைகள் முடிஞ்சு போச்சு. சும்மா நாச்சியம் விஜய்க்கு சம்பந்தம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் வருது. இப்போ மாநிலங்களவையில் எம்பிகள்லாம் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசினாங்க, கேள்வி கேட்டாங்க. கேட்கும்பொழுது தமிழ்நாடு அரசு என்ன செய்தது, ஏதாவது கொடுத்துருக்காங்களா யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னா? ஒன்றுமே கிடையாது, எந்த தகவலும் கிடையாது. ஆக அதை திடீரென காலையிலே முடிவெடுத்து அறிவிக்கிற மாதிரி, இதுக்கு முந்தி எந்த முடிவும் அதில் எடுக்காமலே இருந்த அந்த நிலைகள் இப்போ மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் போச்சுன்னு சொன்னோம். இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக கொடூரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலைப்பாடுகளில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். விமான நிலையத்தினுடைய இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த விமான நிலையத்தை இன்னொரு இடத்துல சுலபமாக அமைக்க முடியாது. இதன் மூலமாக எல்லா வகையிலையும் பாதிக்கப்படுகிறது தமிழ்நாடு. அதனால தான் நாம் சொல்கிறோம், இதை ஏன் செய்தாய், காரணம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்க விவசாயிகள்கிட்ட நான் அன்றைக்கி போய் போராடினேன். நீ இந்த 3 மாதம் என்ன பண்ண? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 3 மாதம் என்ன பண்ண? அந்த விவசாய நண்பர்களுக்கு விவசாய மக்களுக்காக நீ அப்படியே உண்மையிலேயே வரணும். நீ முதலமைச்சர் ஆன உடனே செஞ்சுருக்கணும்ல, செய்யலை. அப்போ அது ஒரு பொய்யான காரணம். நீ சொல்கிறது ஒரு பொய்யான காரணம். விவசாயிகளுக்காக தான் நான் செஞ்சேன், போனேன், நான் அப்போ போய் பார்த்தேன், அதெல்லாம் நீ பார்த்த போனேன். அதற்கு பிறகு அரசு விவசாயிகளை அழைத்து பேசிய பொழுது நீ என்ன பண்ண? அவங்களுக்கு நன்மையை திமுக வந்து செய்திடுச்சு, திராவிட மாடல் அரசு. இன்னைக்கு அவர்கள் மேலே பழி போட்டு போனால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒன்று தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் என்பது விஜய் என்ற ஒரு முதலமைச்சர் வேடத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அனைத்தையும் ஆதவ் அர்ஜுனா என்பவர் செய்து கொண்டிருக்கிறார். இது ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்று நாம் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றையும் தனியார் மயமாக்குதல். தமிழ்நாட்டினுடைய ஒன்றையும் தனியார் மயமாக்குதல்னா ஏற்கனவே டெண்டர் விட்டது, உங்களுக்கும் தெரியும், நம்ம செய்திகளில் போட்டிருக்கீங்க. என்ன தனியார் மயமானது? பேருந்துகளில் சென்னையில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் பஸ்ஸஸில் கண்டக்டர்ஸை வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஒப்பந்த நிறுவனத்தோட கம்பெனியோட அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட். என்ன அர்த்தம்? ஏன் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் இல்லையா? உன் ரசிகர்கள் உன்னை கண்ணை மூடிட்டு கை தட்டிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கிடந்ததுங்களா பாவம். அந்த பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கி தலையில் அடிச்சுக்கிற மாதிரி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதற்கு யூபியிலேருந்து வரா மாதிரி ஒரு செய்தி டெண்டர் வந்தது. அதை போல் இன்னொரு கொடுமை, பள்ளிக்கூடங்களுக்கு கூட, கல்வி நிலையங்களுக்கு கூட இப்போ டெண்டர் கால்ஃபர் பண்ணுறாங்க நார்த்தில். இதெல்லாம் எதுக்கு பண்ணும்பொழுது எனக்கு இதில் வர சந்தேகம் என்ன தெரியுங்களா? இந்த பரந்தூர் விமான நிலையம் சட்டப்படி எல்லாம் முடிந்து மக்கள் விவசாயிகள் அனைவரிடம் கலந்து பேசி எல்லா வகையிலும் முடிந்துவிட்டு பணி துவக்க வேண்டிய காலத்தில் விஜய் கைவிடுகிறார் என்றால், 3 மாதம் கழித்து பேசுகிறார் என்றால் என்ன பொருள்? இதற்கு பின்னால் இருப்பது நான் சொன்னது போல இன்னும் ஒரு வருஷம் 6 மாதத்துக்குள்ள அதானி அண்ட் அம்பானி கம்பெனிகள் இந்த 5670 ஏக்கர் நிலங்களை தன்வயப்படுத்தி இந்த அரசு கொடுக்கும். அப்போ சொல்லும், ஆமாம் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் வரமாட்டேன்ட்டாங்க, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன்னு ஒரு டைலாக் பேசிக்கிட்டு இந்த விஜய் நாடகம் ஆடுவார் அதானிக்கு அம்பானிக்கு. இது தாங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் கருதுகிறேன். நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். ஏன்னா நடிகை முதல்வர் விஜய் சரியான காரணத்தை இதுக்கு மாற்றினதுக்கு, கைவிட்டதுக்கு. அடுத்து நான் இடத்தை எடுப்பேன், எந்த இடம், எந்த ஊரில், அதையும் அங்கு மக்கள் இருப்பார்கள், அங்கு விவசாய நிலங்கள்லாம் நீ நினைச்ச இடத்தெல்லாம் போய் எல்லாத்தையும் செய்ய முடியாது, மக்கள்கிட்ட பேசி தான் செய்யணும். ஆக எதுவுமே தெரியாத நடிகை முதல்வராக இருக்கிற விஜயை வன்மையாக கண்டிக்கிறோம். மறுபடியும் எங்கள் தலைவர் மக்கள் முதல்வர் தளபதி சொன்னது போல எதிர்க்கட்சி தலைவர்
எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல இப்போ எடுத்த கைவிடுகின்றதை முதல்ல நீ அதை கைவிட்டுட்டு ஒழுங்கா அதே இடத்தில் விமான நிலையத்தை அமைப்பதற்கான பணிகளில் இறங்கினா லட்சக்கணக்கான பேர் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைக்கும், தமிழ்நாட்டின் பொருளாதார நிலை உயர்வடையும். ஆகவே இதை கைவிட வேண்டும். வன்மையாக நாம் அவர் செயலை கண்டிக்கிறோம். நீங்கள் இந்த பனையூர் விவகாரத்தை சொன்னீங்க, திட்டம் கைவிடப்படுது, அதனால என்னென்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த பகுதி விவசாயிகள் வரவேற்கிறதா சொல்கிறாங்களே. அதாவது விவசாய பெருங்குடி மக்கள் நேற்று வரை எங்களுடைய தலைவர் மக்கள் முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களிடமோ எதிர்க்கட்சி என்கின்ற நிலையிலே சட்டப்பேரவையில் இதை எடுத்து சொல்லுங்க என்கின்ற விதமாகவோ அதை போல அவர்களிடம் வந்து பேசி இன்றைக்கு இவர்களுக்கான நட்டையீடு தொகைகளை எல்லாம் அளித்து சரியாக முறையாக செய்த திமுக அரசிடம் பெற்ற பலன்களை பற்றி அறிவாலயத்தில் கூட எங்கள் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிட்ட கூட இவங்க சொல்லியிருந்தால் அவர்கள் பேசி இதற்கு ஒரு முடிவு பண்ணுவாங்க. நல்ல முடிவாக எடுத்து நாட்டுக்கும் நல்லது செய்யணும், விவசாய மக்களுக்கும் நல்லது செய்யணும். இதெல்லாம் தான் முக்கியமாக இருக்கணுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதை பற்றியுமே சிந்திக்காமல் கவலைப்படாமல் அறிவுபூர்வமான முடிவுகளை எதுவும் எடுக்காமல் ஏற்கனவே அந்த தொகுதி வரையறையில் ஒன்றுமே புரியாமல் என்ன செய்யணுன்னே தெரியாமல் நடந்துக்கிட்ட மிஸ்டர் விஜய் இதில் அடுத்தவங்க சொன்ன பேச்சை படித்து கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கார். ஆனால் இது நாட்டுக்கு நல்லது கிடையாது. விவசாய பெருங்குடி மக்களை சந்தித்து மீண்டும் அவர்களை பேசி இதனுடைய நியாயங்களை எடுத்து சொல்லி இன்னமும் அவர்களுக்கு நட்டையீடு தொகை தேவையாக இருந்தால் அதை கொடுக்கறதுக்கான வேலையில் மிஸ்டர் விஜய் இறங்கியிருந்தால் கூட வரவேற்கலாம், பாராட்டலாம். குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டம் பொங்கல் திருநாள் முதல் அமலுக்கு வரும். பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டம் மூலம் 1.30 கோடி குடும்பங்கள் பயனடைவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது விஜய் அவர்களை தொடர்ந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த செய்தி, இந்த சிலிண்டர் விஷயம், ஏன்னா அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இல்லத்து பொருளாக இருக்கிறதுனால அதை என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு கூட தெரியாமல் 6ன்னு சொன்னது நடிகர் விஜய். இப்போ 3 சிலிண்டர் கொடுக்க போகிறார். எதுக்கு? 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருவாய் இருப்பவர்கள், 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருவாய் இருப்பவர்களுக்கு சிலிண்டர் கொடுக்கறதுனா ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் நீங்கள் எத்தனை லட்சத்துக்கு கீழேன்னு கொடுத்தீங்க, இல்லை எத்தனை நாம்ஸ் போட்டீங்க, விதிமுறைகள் போட்டீங்க, எதுவுமே கிடையாது. ஆக ஒன்று அறிவித்தால் கூட புத்திசாலித்தனமாகவும் செயல்படுத்துகின்ற விதமாகவும் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்பதை எல்லோரிடமும் கலந்து பேசி சொல்கிறது கிடையாது. வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லிட்டு போகிற இதை நீங்கள் தொடர்ந்து சொன்னபடி செய்வாரா என்பதெல்லாம் கேள்விக்குறி. செய்யறதே கிடையாது. முதல்ல சொல்ல வேண்டியது, அதோடு தூக்கி போட்டு போக வேண்டியது. இது அவருடைய அடிப்படையான வழக்கமாக போயிருக்குது. இந்த சிலிண்டர் 1 வருஷத்துக்கு நான் இப்போ கொடுக்க போகிறோம், 3 சிலிண்டர் கொடுக்க போகிறோம், அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போயிட போகுது. இப்போ நீங்கள் உரிமை தொகை என்பதில் என்னென்ன சொன்னீங்க? அந்த உரிமை தொகையினுடைய நிலை என்ன ஆச்சு? ஒன்று தெரியுமா? பயணத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் போகிற பயணத்தில் பெண்கள் மகளிர் எல்லா பஸ்லேயும் போகலாம் வரலான்னு. இதே ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மக்கள் பயன்படுத்துவது பேருந்து. அந்த பேருந்தில் பயணம் செய்கிற மகளிர் இவங்கள் முதல்ல மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கட்டணம் கிடையாது என்று சலுகை அறிவித்தது முத்தமிழறிஞர் கலைஞர். ஏன்னா ஸ்கூலுக்கு போதுங்க வருங்க, ஏழை எளிய பசங்க பார்க்க முடியும், கிராமத்திலேருந்து போக முடியலன்றதுக்காக முக்கியமாக வந்தது. அடுத்து மகளிர், எங்களுடைய மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக மகளிருக்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கினார், கட்டண சலுகை. இன்னைக்கு அதனுடைய நிலையிலேயே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு எல்லா பஸ்லேயும் இதெல்லாம் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது, நான் இப்படி தான் சொல்லுவேன் என்று எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஒரு முறையாக ஒரு வழியாக இல்லை, ஏமாத்துகின்ற வேலையை செய்வது போல தான் இவருடைய அறிவிப்புகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் சொன்னபடி செய்யட்டும், சொன்னபடி செய்து மக்கள் அதை
எப்படி எந்த அளவிற்கு பயன்படுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் நாம கருத்து சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆட்சியில சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. இன்னும் கூட கேட்டீங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் சொல்லியதை மறப்பது ஒன்று. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு எல்லா வகையிலையும் சரியானதாகவும் இல்லை, ஏமாற்றுத்தனமாக இருக்குது. மக்கள் இதை விரைவில் தெளிவாக வெளிப்படுத்துவாங்க. அதைத்தான் இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியுது. சொன்னதை செய்யட்டும், அதுக்கு பிறகு நம்ம இது சம்பந்தமா சொல்லலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.